பாவத்தின் சம்பளம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாவத்தின் சம்பளம். தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு, பாவத்தை அறிக்கை செய்யாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல், ஒப்புரவு வருட்சாத்தில் பங்கு பெறாமல், திருப்பலியில் மன்னிப்பு வழிபாட்டில் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளாமல், நான் செய்ததெல்லாம் பாவமா என்று சொல்லி தாம் செய்த பாவத்தை நியாயப்படுத்தி வாழுகிற ஒரு கூட்டம் இந்த உலகில் உண்டு. கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத, மனம் திரும்பி வராதபடி வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு தான் அந்த வசனம். பாவத்தின் சம்பளம், ரோமர் 6:23 வாசிக்கிறோம், மரணம், இரண்டாம் மரணம், நரகம். நித்தியத்துக்கு நரகத்தில் இருக்க வேண்டும். இரண்டாம் மரணமாகிய சாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். லூக்கா நற்செய்தி 15:24 வாசிக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊதாரி பிள்ளையை குறித்து அப்பா சொல்லுகிறார், உன் தம்பி காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான். உன் தம்பி செத்து போயிருந்தான், பிழைத்து விட்டான். பாவத்தில் அவன் வாழ்ந்த நாட்கள், பாவம் அவனோடு வாழ்ந்த நாட்கள் தொலைந்து போன நாட்களாக, கடவுளை விட்டு தொலைந்த நாட்களாக இருக்கிறது, இறந்து போன நாட்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும். பாவம் செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா இறந்து விடுகிறது, ஆணுடைய அருளை இழந்து விடுகிறது. எபேசியர் 2:1-2 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். உயிருள்ளவர்களாய், இறந்தவர்களாய், செத்தவர்களாய், பிணங்களாய் இருக்கிறீர்கள். திருவெளிப்பாடு 3:1 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, என்னுடைய பார்வையிலே நீங்கள் உயிரோடு இருப்பது பேரளவில் தான், ஆனால் என் பார்வையை நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத அப்படிங்களே செத்தவர்களாய் இருக்கிறீர்கள் சொல்லுகிறார். ஆக ஆண்டவருடைய அருளை இழந்தவர்களாய், ஆண்டவரை இழந்தவர்களாய், ஆன்மாவில் இறந்தவர்களாய், நடமாடு பிணங்களாய், எல்லாவற்றையும் மிளக நரகம் என்ற தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அபாயமான ஒரு துர்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் கிடைக்கிறது? பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பினை நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.